ஆரம்ப கால கன்று வந்து பார்த்திங்கன்னா பழைய டெலஸ்கோப் மாதிரி தாங்க இருந்திருக்கு. நீளமாக இருக்குது, அதில் ஹேண்ட் கிரிப்பும் இல்லை, முக்கியமான விஷயம் ட்ரிகரும் இல்லைங்க. அப்புறம் எப்படி சுடுவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பிக்சரை பாருங்கள். இந்த கன்னுக்கு மேலே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலுக்குள்ளே தான் அந்த கன் பவுடர் இருக்கும். நாம் தீபாவளி பட்டாசுலாம் ஒரு பெரிய ஊதுபத்தியில் பற்ற வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தான் பற்ற வச்சுருக்காங்க. இதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு ஞாபகம் வரும். ஆமாங்க, அப்படியே கேனன் ஸ்டைலில் தான் இருக்குது. தமிழில் இது பீரங்கின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பீரங்கி வச்சு பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்குங்களா, அந்த பைப்புக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு கன்று மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்குங்க. அந்த சின்ன ஹோல் மூலிமா தான் பற்ற வைப்பாங்க. குண்டை வந்து அந்த பைப்புக்கு முன்னாடி இருக்கிற ஹோலில் தாங்க போடணும். அதாவது குண்டு எது வழியாக வெளியே போதோ அது வழியாக தாங்க குண்டும் உள்ளே போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கன் பவுடர் நான் சொல்லலைங்களா, அந்த கன் பவுடரை உள்ளே வைப்பாங்க.